அது என்னது நாட்டு மக்களின் குறையை தீர்த்து விட்டு வருகிறேன் என்று கானகத்திற்கு சென்றதான் சென்றவர்களுக்கு வரவில்லையே. சென்ற இடத்தில் என்னதான் நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியவில்லையத்தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தா என்று தெரியாமல் இந்த பாவி அழுத்து முடிக்கிறேன். உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிந்து இருக்க முடியாது என்று தெரிந்தோம். என்னை விட்டு உங்களால் எப்படி அத்தா இருக்க முடிகிறது? உங்களையே நினைத்து காலம் முழுவதும் கண்ணீர் வடிக்கத்தன பெண்ணாக பிறந்தேனா? உங்களோடு சேர்ந்து வாழவே முடியாது அத்தா. அத்தா, கானகத்தில் இருந்து வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் வரவில்லையே. உங்களுக்காக இந்த பாவி காலம் முழுவதும் காத்துக் கொண்டிருக்க வேண்டியதுதானா? காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போனதையா, பூத்திருந்தே
5000 பைக் குடிக்கிறான் ஏன்பா முள்ளதாயிட்டார என்னடா குடிக்கார கம்யூனிட்டி என்ன நேரம் பார்த்தாலும் எங்க அக்கா கேட்டுக்கிறான் உன்ன கூட இருக்குமா அது எங்க லோன் வெள்ளிக்கிழமை அதுக்கு ஆகாது. சரி அதுதான் எல்லாத்தையும் நடக்கும். கூப்பிடுறாரு மாமா. மீனா அந்த பழுதுக்கும் அந்த கருவாடு தொக்குக்கும் எப்படி இருந்து தெரியுமா? சாப்பிட சாப்பிட தேவாமிர்த மாதிரி இருந்த தெரியும். ஆமாண்டி அதுதான் ருசியா இருக்கிறது. அதனால எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? அது என்னடி இப்போதுதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறேன். விஷயமா? ஆமாங்க. விஷயம் என்னங்க என்னென்ன சொல்லுவேங்க, எதுன்னு சொல்லுவேங்க, எப்படி சொல்லுவேன் சத்தியமா எனக்கு தெரியல. தெருவுல தலை காட்டி நடக்க முடியல, குழாவுல தண்ணீர் பிடிக்க முடியல, கொடப்ப கட்டி எடுத்து வாசல பெருக்க முடியல. பாக்குற சக்கால் யாருங்க என்ன பார்த்து தாசிரி கேட்கிறாங்க, பேசிரி கேட்கிறாங்க, விபச்சாரி கேட்கிறாங்க, தேவடியா கேக்குறாங்க மாமா. தூக்கு மாட்டி மீனா குடிக்க எவ்வளவு ஒருத்த வரா எவ்வளவு ஒருத்த போறா அவனை வெச்சுக்கிறான்னு சொல்றாங்க மாமா. ஏன் பத்தினி பார்த்தா தேவடியாண்டாங்க? எங்க பத்தினி உங்களுக்கு தெரியும். இந்த உத்தமி பார்த்தா தேவடியான்னு கேட்டானுங்க. ஒண்ணுக்கு போக கூடாது. யார் எங்க போனாலும் நீ மட்டும் அடிக்க போக கூடாது. என்ன பார்த்து தேவடியாரு கேட்கிறாங்க, நீங்க யாரு? நீ நாட்டு மன்னர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுதா? இப்படி எல்லாம் கேவலமா என்ன பார்த்து பேசுவாங்களா? அத்தா நீங்க என் கூட வாழ்க்கை சாட்சியா நான் ஒரு பேப்பரை காட்டுவேன். அதுல உன் பேரு அழுத்த திருத்தமா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்ட போதும். ஒரு கையெழுத்து நடி 1000 கையெழுத்து 1000 கையெழுத்து மட்டும் பாட்டு வேஸ்ட் ஆகும். ஒரே ஒரு கையெழுத்து உன் பேரு ஒரே ஒரு வார்த்தை கூட எழுத்து கூட மாறக்கூடாது. கொண்டு வர பேப்பர் உன்னா கூட தெரியும். ஏத்தார வந்திருப்பா ஜோபில வச்சு சுத்திக்கிறேன். நாய்க்கு நோய் போது உள்ள கட்டப்பேனாவை பாத்துங்க. அந்த காலத்து கட்டப்பேன் ஆயிட்டே இங்கு வரலாம். அப்பப்போ தொட்டுக்கணும் பாட்டில் பின்னாடி வச்சுக்கிற பாட்டில். அத்தா இப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இதுக்கு கீழே தான் உங்க பேரை அழுத்த திருத்தமா போடணும். ஒரே ஒரு கையெழுத்து மாமா. ஊருக்காரு ஒரே ஒரு டேபிள் தான் கொடுத்தாங்க. அதே மந்தனக்காரர் போட்டு உட்காந்து அவர் இறக்கவும் முடியாது, மறுபடியும் ஏற்றவும் முடியாது. இல்ல மாமா. அப்ப உங்க கால் குனி சொல்றேன். குனிக்கா பட்டினு வேலை முடிட்டோம். குனிய கையெழுத்து போட்டோம். நான் குனியுமா? ஆமா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் குனிஞ்சதே சரித்திரமே கிடையாது. அப்படியே நடிப்பு நீ குனிய. எனக்கு குனியெல்லாம் பிடிக்காது. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. காரியத்துல கண்ணா இருக்கணும், திட்டத்துல தெளிவா இருக்கணும். நீ குனி. குனிடா. குனிடா. வேலை பாருங்க. யாரு வந்து குடி சொல்ற? நான் யாரு எப்பேற்பட்ட ஆளுக்கு என்ன போய் குடிடான்ற? வேலைக்கு ஆகாது இதெல்லாம்.
என்னடா மன்னாதி மன்னனே மண்ண கவிங்கிறாரு குச்சிட்டு கவிங்கிறான்டா நாடு ஓடுமா வேணா அவனுக்கு இத்த வேற கழிப்பானே குடிடா 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 இரு இது வந்து நம்ம குச்சி பாய்க்க இல்ல தேவடியா தொப்ப தடுக்கு திரி சரி நானு பண்ணணும் உன் பேர் போடு என் பேர் என்ன ரூபாய் குடிச்சு விட்டு பேர் என்ன இவ்வளவு நேரம் பார்த்த கஷ்டம் வீணா போச்சு சொல்லுவான் பாரு சொல்லு ராஜா உன் பேர் என்ன இத போட்டா தாண்டா சில பேருக்கு வேலை செய்யுது இங்க வரலாம் பின்னாடி தொட்டுக்கோ பாட்டில் ஒட்டாட்டி பாய் முண்டா இங்க பாட்டில் ஒட்ட சல்லி இறங்கி கையப்ப போட்டு முடிச்சாச்சா அதே உட்காருங்கம்மா நான் நினைத்தது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் நான் கனவுல கூட நான் கூட ஜவு மேரி இஷ்டம் நடப்பான்னு பார்த்து பட்டு கையெழுத்து வாங்கிட்டோம் எப்படியோ ஒன்று கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு ஒரு பெண்ணினை தன்னுடைய கரத்தால விண்ணையும் மீட்டலாம் அதே பெண் நினைத்தா விஷத்தையோ கலக்கலாம் பாம்புக்கு பல்லலத்தா விஷம் தேனுக்கு கொடுக்கலதா விஷம் இந்த மிஸ் மீனாக்கு உடல் எல்லாம் விஷம் தாண்டா ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமும் போக போக இந்த மதிகட்ட மன்னனுக்கு நிரூபித்து அதை என்னைக்கு என் மைண்ட் மாற போதும் வீட்டு வச்சு அறக்க போறேன் ஓ மை காட் நாக்கா பட்டு சொல்லுமா நேரா ஓலை பத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போ எங்க வைக்கணும் ஒரு துரு பிடித்த பீரோ இருக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது கீழே எதுவும் பண்ணக்கூடாது நடுப்புற சொரு அங்கதான் துணி இருக்குதே துணியை தூக்கி தந்தா இதோட துருப்புச்ச பீரோ கிடையாது மொத்த 10 புது பீரோ இறக்கிறேன் எதுவுமே இது மேல துருப்புச்சே இருக்கக்கூடாது நம்ம வீட்டுல இந்த பாவி நான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க இந்த பாவிக்கு உற்றார் உறவினர் சொந்த பந்தம் யாருமே கிடையாது இந்த ஓலை பிடிச்ச வீட்டுல நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் மழை பெஞ்சா கூட அப்படியே தப்ப 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 தப்பன்னு ஒழுகுதுங்க இன்னைக்கு நாட்டு மன்னர் தானே இப்பவே உன் நாட்டுக்கு போகலாம் குடும்பம் பண்ணலாமா என்னடி சொல்ற என் நாட்டுக்கு வர போறியா என்னுடைய நாட்டுக்கு வந்த உங்களுக்கு ஆபத்து தானே சொல்லுகின்ற வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியல உன் நாட்டுக்கு நான் வந்தா ஆபத்தா ஆமாண்டி எதனால ஆபத்து என்ன ஆபத்து தெரியுமா ஒரு உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்பேற்பட்ட உண்மை என்னங்க என்ன உண்மை தெரியுமா உண்மை எனக்கு கல்யாணம் என்ன மொத்தம் விட்டா என் வாழ்க்கைய தலைகளை மாறி போச்சுடா என்ன பண்ணிட்டானா பாவி இதை எப்படி சொல்றது தெரியலடா அவர்கிட்ட நான் என்ன உரைத்தேன் குடிசை வீட்டுல எத்தனை நாள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பது இப்பவே கிளம்புங்க உன் நாட்டுக்கு போய் குடும்பம் பண்ணான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அதுக்கு ஆபத்து நபர் உரைத்தாரு என்ன ஆபத்து கேட்டேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு தள்ளுவாங்களோ இல்ல 6 அடி குழிய தோண்டி அதுல புதைச்சி புதைக்கிற இடத்துல புல்லு முளைக்குமோ பூண்டு முளைக்குமோ புழு தள்ளி மண்ணோட மண்ணும் மக்கி போவி காலையில போகும்போது வண்டியில மாட்டிக்கிட்டு சாகணும் யாரு நான் பஸ்ல போலான்னு கேட்டாலும் 4 குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாம் சாபம் கொடுத்தா பலிக்காது ஒரு வீட்டு சோறு தூண்டுறவங்களா நம்ம பல வீட்டு சோறு பலிக்காது இதே போல குதிர்க்கவா பேசுடா டாபரே ஒரு செவிடா தெளி போத்திரியா உனக்கு பேசிட்டு பட்டியா அத்தா இந்த பாவி வாழ்க்கையை ஏமாத்திட்டீங்களே கல்யாணம் ஆகி போச்சுட்டு சொல்றீங்களே எத்தனை பொண்ணு இருக்குதோ எத்தனை புள்ள இருக்குதோ பாவி நம்ம வச்சு கை தட்டிக்கியாரா பாவி கெடுத்துட்டா எங்க அக்கா வாங்கி கெடுத்துட்டா அட உங்க அம்மா தாலிங்களை இறக்கும் அடுத்து பைய கவரம் நான் புதுசா கட்டிக்கிறேன் கல்யாணம் ஆச்சுன்னா சொன்னேன் சரியா ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு அந்த 10 வருஷத்துல குழந்தைய குட்டியோ எதுவும் கிடையாது நீதான் ஆம்பளை மாமா உட்காரு மாமா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி குழந்தைன்னா நீதான் ஆம்பளை இந்த மாதிரி ஆளுதான் நான் தேடி இருந்தேன் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டியா எனக்கு திருமணம் நடந்து 10 ஆண்டு காலம் எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தைய குட்டி எதுவுமே கிடையாதுன்றாரு ரைட் அப்படின்னா அந்த தேவடிய குட்டியா இருப்பா போல அப்ப இவன் கொட்டனா இருப்பான் போல யாருக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் எந்த இடத்துல இடிக்கணும் எந்த இடத்துல புடிக்கணும் இந்த பாவி உண்மையை சொல்லிட்டால சீக்கிரமா ஒரு நாட்டுல நம்ம காலை வச்சாத்தான் மேலும் மேலும் வளர முடியும் வள குடிச்சில எங்க வச்சு நான் ஊத்தினா சாப்பிட்டு
சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆமா. அதனால மெயின் பாயிண்ட்ல கை வைக்கணும். இப்ப நான் நடிக்க போறேன். என் நடிப்புக்கு ஏத்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து தண்டி போட்டுக்கிறேன். இந்த பாவின ஒரு அனாதை பாவிங்க. எனக்கு தாய் தந்தை கிடையாது, சொந்த பத்த கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தம்பி கிடையாது. பெரிய பிள்ளையாட்டு மாத்திட்டாங்க. யாருமே கிடையாது. எனக்கு ஆதரவு என் தம்பி, என் தம்பிக்கு ஆதரவு நான். எங்க அக்கா சொல்றதுலாம் உண்மைதான். எனக்கு சொந்த பத்தி யாரும் கிடையாது. எல்லாம் குடும்பத்தோட செத்துட்டாங்க. எங்க அப்பா கொரோனா செத்துறாரு. எங்க அம்மா டெங்கு காய்ச்சல் செத்துட்டாங்க. எங்க அண்ணன் வண்டியில போகும்போது மாறி செத்துட்டான். எங்க அக்கா தங்கச்சி யாரும் இழுத்துன்னு ஓட்டாங்க. எப்படி என் குடும்பத்தையே காலி பண்ணிட்டாங்க. எங்க துருப்பு சீட்டே நீதான் மாமா. வச்சுதான் நாங்க மேல வரலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு முதல் தர மனைவி என்றால் எனக்கு உடன் பிறக்காத அக்கா போறா. இப்பவே உன் நாட்டுக்கு போகணும். என் உடன் பிறக்காத அக்காவை நான் பார்க்கணும். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த அரண்மனையில என் அக்காவை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாத அளவுக்கு பார்த்து பத்திரமா பாத்துக்கணும். இப்பவே நாட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்க. ஓலை குடிச்சிலே இருக்குது மாமா. அதனால எங்க 2 பேரையும் அரண்மனைக்கிட்டு போய் அக்கா வந்த இதுதான் என் மொண்டாட்டி, இவர் தான் எங்க மச்சான் அப்படின்னு அறிமுக பற்றி வைக்கிறீங்க. எத்த சொன்னாலும் கேட்கறாண்டியா ராஜா. ராஜா அப்படியே மாமா.